Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் சில கிளாத் வந்து வேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை தூக்கி போட கூட நமக்கு மனசு வராது. ஸோ அந்த மாதிரி அழகாக இருக்கிற கிளாத் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து 4 இன்ச் அகலம் இருக்க மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. உயரம் 20 இன்ச் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஹேர் பேண்ட் செய்ய போகிறோம், கொஞ்சம் பெரிய சைஸில். ஸோ அதான் எப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இது நான் வந்து உங்களுக்கு கையால் தான் தைச்சி காமிக்க போகிறேன். ஸோ ஊசி நூல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து 4 இன்ச் அகலம் இருந்தால் போதும். ஸோ இப்போ 4 இன்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உயரம் வந்து எனக்கு 20 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி மடிச்சுட்டு ஸோ அப்படியே தைச்சிட்டு வரலாம். ஊசி நூல் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓட்டு தையல் சொல்லக்கூடிய அந்த தையல் தான். கொஞ்சம் நெருக்கலாக போட்டுக்கிட்டே ஸோ இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வந்துடுங்க அந்த எண்ட் வரைக்கும். இது போல் நம்ம வந்து ஃபுல்லாகவுமே தைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் இந்த ஓரத்துக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம இது வரைக்கும் தைச்சிட்டு இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டு முடிச்சிடலாம். இது உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த தையலை நீங்கள் வந்து தையல் மிஷின்லேயே போட்டுடலாம். நான் அடுத்ததாக வந்து மிஷினில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து பரட்டணும். பரட்டுறதுக்கு ஊசி நூல் வச்சுட்டு இந்த இடத்துல நல்லா நாட் போட்டு திக்கான நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி இப்படி குத்தி எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊசியோட பேக் சைடு இப்படி உள்ளே கொடுத்து அப்படி அந்த சைடு நம்ம ஊசி எடுத்துகிட்டு திருப்பினோம் அப்படின்னாக்கா ஈஸியாக நமக்கு திரும்பி வந்துடும். இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அழகாக இதை திருப்பிடலாம். இப்போ நமக்கு நல்ல பக்கம் கிடச்சிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே உங்ககிட்ட எலாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஹேர் பேண்டுக்கு வைக்கிற எலாஸ்டிக் அப்படின்ட்டு கேட்டாலே வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து ஒரு 5 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட பேண்ட் வந்து எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறத அந்த எலாஸ்டிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஹூக்கில் கோத்துட்டு ஸோ அப்படியே நம்ம உள்ளே கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த சைடு வந்துடும். உள்ளே கொடுக்கும்போது அந்த எலாஸ்டிக்கை வந்து அந்த ஓரத்தை வந்து கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்துடுச்சு இல்லையா. ஸோ இங்கே நான் வந்து ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எலாஸ்டிக் போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்த நம்ம ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட அந்த ஹேர் பேண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ஒரு சைடு அப்படியே உள்ளே தள்ளி விட்டு அப்படி மடிச்சுக்கோங்க. ஓரங்கள் வந்து அந்த பிசுறு இல்லாமல் மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் வெளியில் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு நாட் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளே வந்து நமக்கு பிடிச்ச கிளாத் அந்த சில கிளாத்ஸ் வந்து ட்ரெஸ் சுடிதார் தைக்கும்போது நமக்கு வந்து எக்ஸஸாக மீறும் இல்லையா. ஸோ அந்த போல் இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து மாச்சா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதையுமே வந்து இப்போ உள்ள ட்ரெண்டில் ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்க கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ப்ளவுஸ் தைச்சது போக இந்த கோல்டு கலர் கிளாத் இருக்குது. ஸோ அதை எடுத்திருக்கேன். இப்போ 2.5 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன், 18 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த ஹேர் பேண்ட் மாதிரியே இருக்கும். இது போல் நீங்கள் வந்து ஓரங்களில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்குது. நான் வந்து ராங் சைடில் வந்து இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ சேம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பேண்டை எப்படி பரட்டணுமோ சேம் அதே ப்ராசஸ் தான்.
இது போல் நம்ம வந்து அப்படியே பரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்குள்ளேயும் நம்ம ஏதாவது லாஸ்டிக் இந்த மாதிரி லாஸ்டிக் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பேண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை எப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணமோ சேம் அதே ப்ராசஸ் தான் இதுலேயுமே நம்ம வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் அந்த சைடாக. அந்த ஓரங்களை வந்து கையால் பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து அந்த லாஸ்டிக்கை வந்து அந்த ஓரத்தில் வந்து ஹூக் பண்ணி செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மணி வந்து நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன். இந்த பேண்ட்குள்ளே மணி இருந்துச்சுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் இந்த மணி வந்து ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா தான். அதில் வந்து நிறைய மணிஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து நிறைய கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி டிஐஒய்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மணியை நான் வந்து உள்ளே கோத்ததுக்கப்புறம் 2 எலாஸ்டிக்குமே நான் வந்து ஊசி நூல் வச்சுட்டு நல்லா ஜாயின் பண்ணி தைச்சிக்கிறேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு நாட் போட்டுட்டு இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ஓரங்களை ரெண்டுமே சேர்த்து வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஓரத்தில் கொஞ்சம் கிளாத்தை இது போல் மடித்து விட்டுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து இதுக்குள்ளே அப்படியே இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊசி நூல் வச்சுட்டு அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு நம்ம வந்து ஒரு மணி உள்ளே சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மணியை வந்து இந்த தையல் மேலே அந்த தையல் தெரியாத அளவுக்கு ஸோ எடுத்து விட்டுட வேண்டியதுதான். இது போல் தான் நம்ம வந்து கடைகளில் வாங்கக்கூடிய அந்த ஹேர்பேண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வாங்கிறதுக்கு பதில் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்க வேஸ்ட் கிளாத், நமக்கு பிடிச்ச மாதிரி உள்ள கிளாத் அது எல்லாமே நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். செலவே இருக்காது. இந்த லாஸ்டிக் மட்டுமே நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்கினா போதும். ஸோ நிறைய பேண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் பிடிச்ச கலரில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த பிளாக் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது போல் கூட பண்ணலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மெஷர் என்னென்னா, நம்ம கோல்டு கலரில் ஒரு பேண்டு செஞ்சோம் இல்லையா, சேம் அதே அளவு தான். இப்போ நான் வந்து ஊசியில் வந்து நூல் கோத்துட்டு ஸோ அதை வந்து இந்த பேண்டோட இது போல் நமக்கு வந்து தையல் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த சைடில் நம்ம இந்த மணிகளை வந்து கோக்கணும். அது எப்படி நான் கோத்திட்டு வரேன் அப்படின்னாக்கா, ஒரு 2 சின்ன மணி ஒரு பெரிய மணி நடுப்புற ஸோ அந்த மாதிரி, அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் இதே போல் ஒரு குட்டி மணி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மணி, அதுக்கப்புறம் ஒரு குட்டி மணி, அதே மாதிரியே நான் இந்த பேண்ட் ஃபுல்லாகவுமே இது போல் நான் செய்ய போகிறேன். அப்போ உங்களுக்கு கோல்டு டச்சோட அந்த மணிகளோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கிராண்டான சாரீ அந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணும்போது ஸோ இது போல் ஹேர் பேண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய டிசைனில் நிறைய வெரைட்டியாக நம்ம இந்த ஹேர் பேண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ நம்மளே நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் கிளாத் வச்சு ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே இந்த மணி வந்து கோத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 பேண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து ஹேரில் வந்து போட்டுக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த 3 பேண்டில் இந்த பிளாக் பேண்ட், இந்த கோல்டு பேண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட கலர், அந்த வேஸ்ட் கிளாத்து தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். இந்த 3மே உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னென்னமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.